சொர்க்கத்திற்கு முன்னதாக உருவாக்கப்பட்டது மொரீஷியஸ். மொரீஷியஸை பார்த்தே உருவாக்கப்பட்டது சொர்க்கம் என்றார் அமெரிக்க எழுத்தாளர் மார்க் ட்வெயின். அந்த அளவிற்கு இயற்கை அந்நாட்டை அழகாக படைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. இரண்டாயிரத்தி 40 சதுர கிலோமீட்டர் பரப்பளவே கொண்ட மொரீஷியஸ் 4 திசைகளிலும் ஓடைகள், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் ஆறுகளைக் கொண்ட வளமான தீவாக இருக்கிறது. தொண்ணூறு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு கடலுக்கு அடியில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பால் மொரீஷியஸ் தீவு உருவானது. (65 கிலோமீட்டர் நீளமும் 45 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த தீவு உலக அளவில் 170வது பெரிய நாடாக இருக்கிறது. அரேபிய மாலுமிகள்தான் மொரீஷியஸை முதலில் கண்டறிந்தனர். கிபி 975ஆம் ஆண்டு அவர்கள் அந்த தீவில் இறங்கிய போது அதன் பெயர் டீனா அரோபி. ஆயிரத்தி 500களில் போர்ச்சுகீசியர்களே அந்த தீவை உலகுக்கு அறிமுகப்படுத்தினர். ஆயிரத்து 598ஆம் ஆண்டு அந்த தீவை கண்ட டச்சுக்காரர்கள் அவர்களது இளவரசரான மோரிஸ் வான் நசோவை கௌரவிக்கும் விதமாக மொரீஷியஸ் என பெயரிட்டனர். அதன் பின்னர் 3 நாடுகளின் காலனி ஆதிக்கத்தில் மொரீஷியஸ் இருந்தது. 1638 முதல் 1710 வரை நெதர்லாண்டின் பிடியிலும், 1715 முதல் 1810 வரை பிரான்சின் ஆதிக்கத்திலும், 1810 முதல் 1968 வரை பிரிட்டனின் கட்டுப்பாட்டிலும் மொரீஷியஸ் இருந்தது. 1968ஆம் ஆண்டு அந்நாடு விடுதலை அடைந்தது. மொரீஷியஸ் தீவின் முன்னேற்றத்தில் புலம்பெயர்ந்த இந்தியர்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்தின் கீழ் மொரீஷியஸ் இருந்தபோது இந்தியர்களும் ஆப்பிரிக்கர்களும் அங்கு அடிமைகளாக வரவழைக்கப்பட்டனர். அவர்களால் தான் போர்ட் லூயிஸ் துறைமுகம் கட்டப்பட்டது. கரும்பு தோட்டங்கள் நிறைந்த மொரீஷியஸ் தீவில் விவசாயம் செய்வதற்கும் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கும் அடிமைகளாக வந்தவர்கள் பயன்படுத்தப்பட்டனர். மொரீஷியஸ் பிரிட்டனின் வசம் வந்தபோது கரும்பு பயிரிடுவதில் நவீன முறைகள் பின்பற்றப்பட்டன. கரும்பு ஆலைகள் உருவாக்கப்பட்ட நிலையில் தொழிலாளர்கள் கசக்கி பிழியப்பட்டனர். ஆயிரத்து 833ஆம் ஆண்டு அடிமைகளை வாங்கவும் விற்கவும் தடை விதித்து சட்டம் இயற்றப்பட்டது. அப்போது எடுத்த கணக்கீட்டின்படி 68,616 பேர் அங்கு அடிமைகளாக இருந்ததாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பதிவேடு கூறுகிறது. இந்த நிலையில் 1834ஆம் ஆண்டில் அடிமைகளை அடிமைகளாக நடத்தாமல் ஒப்பந்த தொழிலாளர்களாக நடத்துவது என்கிற முடிவுக்கு வந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். இந்த சம்பவமே இந்தியாவில் ஒப்பந்த தொழிலாளர்கள் முறை உருவாவதற்கும் காரணமாக அமைந்தது. மொரீஷியஸுக்கு புலம்பெயர்ந்த இந்திய தொழிலாளர்கள்
லூயிஸ் நகரத்தின் கடற்கரையில் உள்ள ஆப்ரவாசி என்னும் இடத்தில் தங்க வைக்கப்பட்டனர். தீவுக்குள் நுழைவதற்கான முறையான அனுமதி கிடைக்கும் வரை அவர்கள் இந்த கற்களாலான கட்டடங்களில்தான் காத்திருக்க வேண்டியது இருந்தது. புலம்பெயர்ந்தவர்களின் கண்ணீர் கதைகளை தாங்கிக் கொண்டு அந்த ஆப்ரவாசி கட்டிடங்கள் இன்றும் நிலைத்து நிற்கின்றன. 2006ஆம் ஆண்டு பாதுகாக்கப்பட வேண்டிய பாரம்பரிய இடம் ஆப்ரவாசி என அறிவித்தது யுனெஸ்கோ. இன்று சுமார் 20 லட்சம் புலம்பெயர்ந்த மக்கள் மொரீஷியஸில் வசித்து வருகின்றனர். இவர்களில் பாதி பேர் இந்தியர்கள். இதில் பெரும்பான்மையானோர் பீகார், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, ஆந்திரா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள். இந்துக்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரே ஆப்பிரிக்க நாடு மொரீஷியஸ் மட்டுமே. ஆண்டொன்றுக்கு 200 மணி நேரங்கள் மதம் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு மொரீஷியஸ் மக்கள் செலவழிப்பதாக புள்ளி விவரம் ஒன்று தெரிவிக்கிறது. இங்குள்ள கங்கா தலாவ் என்னும் பகுதி இந்துக்களின் புனித தலமாக கருதப்படுகிறது. ஆண்டுதோறும் சிவராத்திரி நாளன்று ஏராளமான இந்துக்கள் இங்குள்ள சிவனை வழிபடுவதற்காக கூடுகின்றனர். டோடோ என்னும் அரிய வகை பறவை இனம் மொரீஷியஸில் மட்டுமே வசித்து வந்தது. பறக்க முடியாத அந்த பறவை மனிதர்களால் அழிந்த சம்பவம் இடைவேளைக்குப் பிறகு